வரைக்கும் பார்த்தோம். 27 வரைக்கும் பார்த்திருக்கேன். எது 27 20 வரைக்கும் பார்க்கணும். ஓகே 27 வரைக்கும் பார்த்துக்கோம். ஓகே ஸோ அந்த 27th ஸ்லோகா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஆம். என்னது 26 and 27 9.26 என்ன ஸ்லோகா? பத்ரம் என்ன எல்லாம் இருக்கீங்களா? எங்க போயிட்டீங்க? ஹலோ 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 கேக்குதா எல்லாருக்கும்? கேட்கணும். அதான் 9.26 எந்த ஸ்லோகா? யார் ரிவைஸ் பண்ணீங்களா நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறத? பத்திரம் புஷ்பம் பழம் சோயம். Yeah, correct. 26 பத்திரம் பழம். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. ஸோ வாட் எவர் அது என்ன என்ன 4 things ஆஃபர் பண்ண சொல்றாரு கிருஷ்ணர்? லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட், இல்லனா வாட்டர் அண்ட் water. ஃப்ரூட்ஸ். வெரி குட் தியா, வெரி குட். ஓகே தியாவும் சொல்லிட்டேன் கரெக்டா. பட் இது எந்த இதுல ஆஃபர் பண்ண? சும்மா ஆஃபர் பண்ண கூடாது. ஓகேவா? we have to offer with happy mood and devotional bhakti. Okay, devotionல வந்து நம்ம ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? சரி, இப்படி இந்த 4 things வந்து ஆஃபர் பண்ண சொல்றாரு. அப்படி சப்போஸ் யாருமே ஆஃபர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு? யத் கரோஷி யதஸ்னாசி யஜ்ஜுகோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். ஓகே, யத் கரோஷி, ஓகே, வாட் எவர் யூ டூ. யத் ஜுகோஷி, ஓகே, வாட் எவர் யூ ஈட். யத் கரோஷி யதஸ்னாசி ஜுகோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். So whatever you do, whatever you eat, whatever you give away, whatever penances you do, austerities, okay, do it as a offering to me. Okay, so then first வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி என்ன நீங்க இந்த 4 things ஆஃபர் பண்ண சொல்றாரு வித் லவ் அண்ட் டிவோஷன். அப்படி யாரும் பண்ண முடியல அப்படின்னா there is not an excuse. like sometimes நம்மளால பண்ண முடியாது. ஸோ அந்த டயத்துல வந்து வாட் எவர் யூ ஈட், வாட் எவர் யூ டூ, எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணருக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? அசா ஆஃபரிங் டு மீ. அதனாலதான் அந்த காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அது சொல்லும் போது வந்து எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு வந்து நம்ம சமர்ப்பணம் பண்றோம். கரெக்டா? கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இது பண்றோம். ஸோ அது வந்து இட் இஸ் ஸோ எனிதிங் லைக் கிருஷ்ணா இஸ் அக்செப்டிங், ஓகே, ஃப்ரம் அ பக்தா. ஸோ when a bhakta is like offering with love and devotion, now he is accepting that. okay, ஸோ அதுதான் வந்து நம்மளோட பிரைம் மூடா இருக்கணும் அதை ஆஃபர் பண்றது. ஓகே, ஸோ இது வரைக்கும் 9.27 வரைக்கும் பார்த்தோம். இந்த லாஸ்ட் வீக் நான் ஒன்று சொன்னேன், கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அண்ட் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்னு. யாருக்கு அது தெரியும்? யாராவது சொல்லுங்க கரெக்டா. சாப்டர் அது ஃபுல்லா அது என்ன? வாட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், வாட் இஸ் மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் and what is most confidential knowledge? Confidential knowledge but about the soul. Akbar the second chapter la third chapter patla paat irpir au third au er chapter la barkuno jadana soul battu we are soul, we are not body. Ee namakku edre popuna body and soul iddin pante pante krishnar more confidential subject patte chapter 7 and 8 7 and 8 அது என்ன சொல்றாரு? வாட் இஸ் மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்? இந்த சோல் வந்து we are the soul ல, இந்த சோல் வந்து
சூப்பர் சோல்ல இருந்து எப்படி வந்தது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் சொல்றாரு. ஓகேவா? மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்ல. அடுத்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்ல அந்த சூப்பர் 9th சாப்டர் விச் இஸ் கால்ட் 9th சாப்டர். ஓகேவா? அதுல வந்து எப்படி அந்த சோல் வந்து சூப்பர் சோல்ட்ட போறது பை டூயிங் த டிவோஷனல் சர்வீஸ். ஓகேவா? அதை தான் வந்து இந்த சாப்டர்ல சொல்றாரு. ஓகேவா? த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், அதுதான் தி மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகே, அதுதான் இங்க சொல்றாரு. ஓகேவா? அதுதான் ஒவ்வொரு இதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம 7th சாப்டர்ல இருந்து பக்தி யோகா ஸ்டார்ட் ஆகுது. 7th சாப்டரோட பேர் என்ன? 7th chapter Pudara. 7th chapter Pudar, knowledge of the absolute. Okay, whatever, like, okay, the material spiritual knowledge, everything we are learning like in the 7th chapter, because it is a start of bhakti yoga. அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தனமே தஷ்ருணு அப்படிங்கறாரு. ஓகேவா? சோ அந்த அந்த 7th சாப்டர்ல நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் நம்ம படிக்கிறோம். 8th சாப்டர்ல வந்து அட்டைனிங் த சுப்ரீம், அந்த அந்த இவரை வந்து எப்படி வந்து சுப்ரீம் அச்சீவ் பண்றது அந்த நாலேஜை யூஸ் பண்ணி அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். தென் இந்த 9th சாப்டர்ல வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா? அதை வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஓகேவா? அது இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த செக்ஷன் 28ல வந்து என்ன ஸ்லோகா பார்ப்போம். ஓகே, शुभा फलैरेवं मोक्ष्यसे कर्म बन्धनः संन्यासयोः युक्तात्मा विमुक्तो मामुपास्यसि. ஓகே. சோ என்ன சொல்றாருன்னா, சுபான்னா auspiciousness. In this way you will be freed from bondage to work. Okay, இதெல்லாம் பண்ணும்போது எங்க இந்த இதுக்கு முன்னாடி 9:26 and 27 என்ன? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காரு? 9.26 and 27ல எதா இருந்தாலும் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே பண்ணணும். கரெக்ட். சமர்ப்பணம் பத்திரம் புஷ்பம் அண்ட் எக்கரோசி ஜஸ்னாசி, இந்த ரெண்டுலயுமே வந்து எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே, இன் திஸ் வே இப்படி பண்ணும்போது யூ வில் பி ஃப்ரீடு ஃப்ரம் பாண்டேஜ் டு ஒர்க். ஓகேவா? யூ வில் பி ஃப்ரீடு. என்னோட மொபைல் யூ வில் பி ஃப்ரீடு ஃப்ரம் பாண்டேஜ். ஓகே, you will be freed from bondage to work. ஓகேவா? அந்த கர்ம பந்தனகம் வந்து இதாயிரும். நம்ம கர்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. ஏன்னா we are doing it for Krishna. ஓகே, not as a work. ஓகே, இப்ப நம்ம வந்து இப்ப பூஜிதாக்கு வந்து பசிக்குது. ஓகேவா? அப்ப வந்து சுனந்தினி வந்து ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான்னா, she will not prepare it as a work. ஓகேவா? அது வந்து ஒரு ஒர்க்கா பார்க்க மாட்டா. ஓகே, பிள்ளைக்கு பசிக்குது, அதனால வந்து அது வந்து அவுட் ஆஃப் லவ்ல வந்து வந்து she will be preparing and giving it to someone. ஓகே, அதே டைம்ல வந்து சம்டைம்ஸ் சபிதாவோ இல்ல யாரு வந்தனாவோ வந்து சம்டைம் கேட்கும் போது அது கோவப்பட்டுட்டு அது ஒரு பெரிய வேலையா பார்த்தாங்கன்னா அது வேற ஆஸ்பெக்ட். ஓகேவா? அது வந்து நம்ம கர்ம காண்டா வழியா பண்றது. ஐயோ, நான் ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பண்றது. பட் அதே டைம்ல வந்து அந்த டிவோஷனல்ல பண்ணும்போது வந்து செஞ்சுட்டு யார் சொல்லி காமிப்பாங்க? புரியுதா சொல்றேன்? நான் செஞ்சுட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு சொல்லி காமிப்பானா? ஓகேவா? இங்க இவள் கொடுத்துட்டு இருக்கா, அதனாலதான் இந்த சவுண்ட் வருது. ஓகேவா? பிடிச்சுக்க. சோ எல்லாரும் கேக்குதா நான் பேசுறது? எஸ்னா கேக்குது. ஓகே, ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒரு வேலையை நம்ம பார்க்கும்போது ஓகே இது என்னோட வேலை, அது ஒரு பெரிய வேலையா பாக்குறது வந்து தட் இஸ் நார்மல் கர்ம காண்டா. ஓகேவா? என்னன்னா அந்த கர்ம யோகால வந்து என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கோம்? தேர்ட் சாப்டர். ஆமா, தேர்ட் சாப்டரா? எல்லாம் மறந்துட்டீங்களா?
அத வேலை செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாது தானே. அகர்மா Correct. First, விகர்மாவா? correct. Do அதேதான். not touch. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கர்ம காண்டா. ஓகேவா? அடுத்து வந்து கர்ம யோகா. கர்ம யோகால வந்து அகர்மா, விகர்மா, நிஷ்காம கர்மா. கர்மா. ஓகேவா? சோ விகர்மா நல்லதா இல்ல கெட்டதா? விக்ரம கெட்டது. prohibited activities. ஓகே. அகர்மானா? Spiritual activities, devotion. ஓகே. அகர்மாக்கும் நிஷ்காம கர்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிவோஷன் வந்து கடவுள் மேல வச்சு பண்ணும்போது அது வந்து அக்கர்மா. ஆனா வந்து தப்பான வழியில தப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது வந்து விக்கர்மா ஆகுது. இல்ல அகர்மாக்கும் நிஷ்காம கர்ம யோகாக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டேன். அவுட்புட் டிவோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நிஷ்காம கர்ம யோகா வந்து நம்ம அட்டாச் ஆக மாட்டோம். ஆனா திரும்பவும் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஆனா ரிசல்ட் நம்ம அட்டாச் ஆக மாட்டோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அகர்மால? அக்கர்மால ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். லவ் தான். டோட்டல் லவ் தானே அக்கர்மால. அட்டாச்மென்ட் ஆயிருக்கும். அட்டாச்மென்ட் ஆயிருக்கும். நிஷ்காம கர்மா நம்ம லவ் பண்றோம், ஒர்க் அகர்மா பண்றோம், நிஷ்காம கர்மா. ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டோம். வர தெரியுமா? கரெக்ட். கரெக்ட். கரெக்டா? சோ நிஷ்காம கர்ம யோகம்னா ஃபர்ஸ்ட் வந்து you will not attach to the work, attached to the we are not attached to the result, but we are attached to the work. ஓகேவா? அதான் அந்த ஜிலேபி பண்றதோ இல்ல லட்டு பண்றதோ நம்ம அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்ல. கரெக்ட். இப்ப அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து இவ்வளவு 9வது சாப்டர் வந்த பிறகும் இதுல கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. இப்ப ஒரு டிவோஷனல் சர்வீஸ் வந்து ஓகே இப்ப வந்து சபிதா வந்து நான் லட்டு தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாமிக்கு படைப்பேன். அதுல எப்படி சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு நான் கொடுத்துருவேன், அர்ப்பணிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க இல்ல சபிதா இன்னைக்கு வந்து லட்டு போடுறதுக்கு ஸ்வீட் பண்றதுக்கு வேற ஆள் இருக்காங்க, இன்னைக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, ஓகேவா, ஃப்ளோரை வந்து தொடச்சு விடுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு வந்து கொஞ்சம் இது வருது. ஓகே இல்ல இல்ல நான் வந்து லட்டு போடுறதுல நான் பெஸ்டா பண்ணுவேன், அதனால அதையே நான் பண்றேன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஓகே யூ ஆர் அட்டாச் டு த ரிசல்ட், நாட் அட்டாச் டு த ரிசல்ட் பட் யூ ஆர் அட்டாச் டு த ஒர்க். ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடாது. அக்கர்மானா ஓகே நீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன், ஏன்னா அது கிருஷ்ணருக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிறது. அந்த 9.26ல he is talking about akarma. Okay. 9.27ல he is talking about okay nishkama karma yoga plus karma yoga, even karma kanda also. Whatever you do, okay, நீ வந்து என்ன நினைச்சிட்டோன சாரி whatever you do like okay, offering to me, just an offering to me. Okay, at least do something and remember to me அப்படிங்கறத அவர் சொல்றாரு. It may not be like a karma kanda may not be coming, okay, but இது நிஷ்காம கர்ம யோகா வந்து அதுல வரும். கர்ம யோகாவும் நிஷ்காம கர்ம யோகாவும் வரும். ஓகேவா? சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து ஓகே அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலன்னாலும் இந்த இந்த வேலை நம்ம பண்ணும் போது வந்து in this way you will be freed from bondage to work. அந்த கர்ம பந்தனக அது வந்து நம்மளை விட்டு போயிடும். ஓகேவா? you will be free from the bondage to work and it's auspicious and inauspicious results also. இப்போ நம்ம கர்மா யோகா பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது பண்ணோம்னா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். இது ரெண்டுமே இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் அப்படின்னு மரணமும் ஜனனமும் வந்துட்டே இருக்கும். இந்த கர்ம பந்தனங்கள்லாம் எப்ப நம்ம விட்டுட்டு போறோமோ, எப்ப வந்து இதெல்லாம் நம்ம ரெலிங்க்விஷ் பண்ணி நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த கர்மமே வராது. ஓகேவா? ஸோ அதுதான் இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு பண்ணும்போது வந்து you will be free from the bondage to work and its auspicious and inauspicious results also. With your mind fixed on me in this principle of renunciation, you will be liberated and come to me. Okay va? Mind fixed on this
principles of renunciation. The renunciation என்ன? What is the renunciation? Renunciation. அது போல. என்னாச்சு எல்லாம் மறந்துட்டீங்களா? One of the qualities of Krishna also like a renunciation, correct? என்ன Forbes ல. கேக்குறது எனக்கு புரியல. Forbes ல. அது தெரியும்டா. கேக்குறேன் மீனிங்கா அதான். என்ன? அதான் அது renunciation என்ன? What is கர்மால வந்து renunciation என்ன மீனிங்ல வருது? இதுல வந்து Quality. renunciation from the material world. இல்ல கர்ம யோகால renunciation means what? கர்ம யோகா. Quality. Quality இல்ல கர்ம யோகால renunciation means what? யாரும் புரிஞ்சு படிக்கிறதுல நினைக்கிறேன் நீங்க எல்லாம். கர்ம யோகா. கர்ம யோகான்னா என்ன? கிருஷ்ணா தான் எல்லாம். கர்ம எப்படி? யோகானா என்ன கர்ம யோகம்னா? நான் ஒர்க் பண்றேன் but I am not attached to the result, okay வா? Because I am doing the தியாகா, like தியாகம் பண்றது correct, தியாகம் பண்றது, அதுதான் that is what like okay I am asking. So அந்த ரிசல்ட்ட வந்து we are giving it to Krishna. அதுதான் renunciation. That is what like we need to understand. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும், ஓகேவா? அதுதான் சொல்றது. renunciation in karma yoga means okay we are giving the result to Krishna. கிருஷ்ணா ஒன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு. இப்ப நான் வந்து பூஜிதா இல்ல சச்சு வந்து நல்லா படிக்கிறாங்க, அவங்க நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா அந்த ஹோல் எஃபர்ட்டை வந்து they are giving it to Krishna. They are renunciating to like okay Krishna. அதுதான் மீனிங், ஓகேவா? கர்ம யோகால அப்படி பண்ணும்போது வந்து ஏன் அப்படி பண்ணணும்னா then you will not liberated, you will be liberated and come to me. அது எங்க சொல்றாரு? கிருஷ்ணரே சொல்றாரு, ஓகேவா? அதனாலதான் இந்த தற்பெருமை பேசுறவங்க வந்து they will never get liberated, ஓகேவா? அது எப்பயுமே வந்து they will always like okay they always have like அந்த என்ன சொல்றது, அந்த ஆஸ்பீஷியஸ் அந்த இன்ஆஸ்பீஷியஸ் வந்து நமக்கு அவங்க வந்துட்டே இருக்கு. அவங்களோட இந்த கர்மா வந்து கூடிட்டே இருக்கும், கர்ம பலன்கள் கூடிட்டே இருக்கும். இப்ப குட் கர்மா நம்ம அக்குமுலேட் பண்றதும் தப்பு தான். ஏன்னா வந்து திரும்ப அதை என்ஜாய் பண்றதுக்கு திரும்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு நம்ம வரணும். ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது வந்து யூ டோன்ட் கெட் எனி அட்டாச்மெண்ட் டு. புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இது மெயின். அப்படி பண்ணும்போது வந்து we will get liberation because we are not getting attached to anything, okay va? And we will go to Krishna also. So this is another thing. Then the next sloka, oh this is also one of the very important sloka, okay va? Samoham sarva bhuteshu na me dvesho asti na priyaha ye bhajanti tu mam bhaktya maite te suchapyaham. समोहं सर्वभूतेषु न मे द्वेषोऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते सुचाप्यहम्. சமூகம் நம்ம சமம்னு சொல்லுவோம்ல, சமமா பாவிக்கிறாங்க அப்படின்னு. that is a meaning of like a samooham. What is the meaning of samooham is like a I envy no one nor I am partial to anyone, okay? I am equal to all. But whoever renders service unto me in a devotion is a friend, is in me, and I am also a friend in them. Okay, அதுதான் இங்க சொல்றாரு. அதாவது I envy no one and neither I am partial to anyone. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஸ்லோகா. ஏன்னா கடவுள் வந்து யாருக்குமே பார்ஷியாலிட்டியே காமிக்கிறது இல்லை, ஓகேவா? எப்படி இதை சொல்றது, ஓகேவா? இப்ப வந்து காத்து தண்ணி எல்லாமே வந்து கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் அது கிடைக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் கிடைக்குது. ஸோ ஹி இஸ் நாட் பார்ஷியல் டு எனி ஒன், ஹி இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். பட் அட் த சேம் டைம் ஹூ எவர் ரெண்டர் சர்வீஸ் அண்ட் டு மீ
in devotion is a friend is in me and I am also a friend to them. ஸோ அதே டைத்துல நம்ம சொல்லலாம் எப்படி வந்து டிவோட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கருணை காட்டுறாரு அப்படின்னு. அதாவது உனக்கு கணக்கு தெரியல அப்படின்னு கணக்கு டீச்சர் இருக்காங்க, ஓகேவா? அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து தே ஆர் நாட் பார்ஷியல் டு எனி ஒன். பட் அதே டயத்துல ஒருத்தவன் வந்து கணக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்கும் போது வந்து she will be open and she will be like okay explaining in detail. கரெக்டா? அது மாதிரி தான் கடவுளும் பண்றாரு. ஸோ கடவுள் வந்து யாருக்குமே பார்ஷியல் கிடையாது, யாருக்குமே பார்ஷியல் கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவல் தான். பட் யார் வந்து அவரை வந்து போய் அந்த ரியலைசேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கொடுக்குறாரு. அதே டயத்துல மற்றவங்க வந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. அவங்க எப்ப ரியலைஸ் பண்ணி வர்றாங்களோ அந்த டயத்துல கொடுப்பாரு. பட் அட் த சேம் டைம் ஹி இஸ் நாட் டினைங் எனி திங். ஓகே, அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால வந்து அவங்களுக்கு எதையுமே டினை பண்றது இல்லை. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுது. கிளீனா புரிஞ்சது. கரெக்டா? வேற மத்த எல்லாத்துக்கும் புரிஞ்சது புரிஞ்சது. எல்லாருக்கும் சமமா தான் கொடுப்பாரு கடவுள், பாரபட்சம் பாக்குறது இல்ல. ஆமா, பாரபட்சம் பார்க்க மாட்டாரு, அது எல்லாருக்குமே புரியும். பட் அதே டயத்துல அந்த டிவோட்டிக்கு பார்ஷியலா எப்படி பண்றாரு அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சதா நான் சொன்னது? அது என்னன்னா, இப்ப சப்போஸ் ஓகே ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாருக்குமே மேக்ஸ் கரெக்டா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் த ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு நோ, அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு போய் அவங்கள்ட்ட கேட்கும் போது வந்து he is able to give the knowledge and that student also like able to get the knowledge. ஆனா அதே டயத்துல வந்து மத்த ஸ்டூடெண்ட் வந்தா அந்த டீச்சர் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல. he is teaching everyone. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த ரிசெப்டிவா இருந்து அக்செப்டன்ஸ் மூட்ல இருந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து அக்செப்டன்ஸ் மூட்ல இல்லாம அவங்க அக்செப்ட் பண்றது இல்ல. அந்த அக்செப்ட் பண்ணாதவங்க வந்து கடவுள் பார்ஷியல் சொன்னா அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது. இது கொஞ்சம் டீப்பர் மீனிங்கா புரிஞ்சுக்கணும். அதான் கேட்கிறேன் நான் திரும்ப. எல்லாருக்கும் புரியுதா? வந்தனாக்கு புரியுதா? சபிதா, அபினியா, பிரவீனா எல்லாருக்கும் புரியுதா இல்லையா இந்த கான்செப்ட்? இட்ஸ் வெரி டீடைல்டு ஒன். புரியுதா? ஸ்பெசிஃபிக்கா கேக்குறது நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்கா கிடைக்கும். புரியுது புரியுதுடா. பக்தியில நான் கேட்கும் போது கிருஷ்ணர் வந்து சொல்லி தர்றாரு. கேட்கறவங்களுக்கு வெயிட் பண்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, கரெக்ட். அவ்வளவுதான். சொல்லி தர்றேன். எல்லாருக்குமே அவைலபிளா இருக்காரு. பட் ஒன் ஹி இஸ் மோர் knowledgeable, is more able to get it from Lord, like he is getting and he is benefiting. எப்படி வந்து அந்த மேக்ஸ் டீச்சர்ட்ட போய் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து கத்துக்கிறான், அதனால அவன் நல்ல மார்க் வாங்குறான். பட் அதே டயத்துல வந்து இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவன் இல்லைன்னா படிக்காதவன் வந்து மேக்ஸ் டீச்சர் சொல்றது எதையுமே கேட்கறது இல்லை, அதனால அவன் படிக்கிறது இல்லை, அதனால அவன் வந்து ஃபெயிலும் ஆகுறான். அவ்வளவுதான். இது புரிஞ்சதா? வந்தனா, சவிதா யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஓகே ஓகே ஓகே. சரி சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லோகா. अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सदः. இது ஒன் மோர் என்ன சொல்றது, நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஸ்லோகா. ஓகேவா? இது எங்க டிவோஷனல் சர்வீஸ்ல கடவுள் சொல்றாரு, even if one commits the most abominable action, if he is engaged in the devotional service, he is to be considered saintly because he is properly situated in his determination. Okay, இப்ப சப்போஸ் சில பேர் வந்து தெரியாம commits the most abominable action, ரொம்ப ஒரு பெரிய குத்தத்தை பண்ணிடுறாங்க. ஓகேவா? if he is engaged in devotional service, if he is engaged in the devotional service, he is to be considered saintly because he is properly situated in his determination. The determination எங்க பார்த்தோம்? சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ திருதா அப்படிங்கறதுதான் டிட்டர்மினேஷன். யதந்தஸ திருதா விரதக நமஷ்யந்தஸ்ய மாம் பக்தியை நித்யயுக்தா உபாசதே அப்படிங்கறது பார்த்தோம். அந்த இதுல வந்து யார் டிவோஷன்ல இருக்காங்களோ
அவங்க டிவோஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஈவன் இஃப் they commit abominable action like sometimes they may commit like some stupid action but still he is considered as saintly because he is doing the devotion service. இது வந்து கடவுள் வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு. ஸோ தட் டசன்ட் மீன் தட் ஓகேவா நான் வந்து டிவோஷன் பண்றதுனால நான் எல்லா குத்தமும் பண்ணலாம் எல்லா தப்பும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் அப்சர்ட், தட் இஸ் முட்டாள்தனம். ஓகேவா, சப்போஸ் தெரியாம நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா அதை வந்து கடவுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு. பட் அதுக்கு அதோட அந்த கர்ம வினை பலனுக்கு நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகேவா, பிகாஸ் லார்ட் இஸ் நாட் பார்ஷியல் டு எனி ஒன், ஹி இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். ஓகேவா, அந்த கர்மா இதுல என்ன ஆக போதோ அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பட் ஹி மே கிவ் தி என்ன சொல்றது, ஹி மே கிவ் குண்டு, ஹி மே கிவ் த strength to face that situation. ஓகே, அததான் இங்க பார்த்தது. ஓகே, இந்த ஸ்லோகா புரிஞ்சதா? எனக்கு ஒரு டவுட் உண்டு சொல்லுமா? பண்ண ಪಾರ್ಷಿಯಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ ನನ್ನ ಬರ್ಕೊಂಡು ಈ ಕ್ವಶನ್ ಈ ಶ್ಲೋಕಾಟ್ ಅక్కడ ಪಂಪೇರ್ದಾನೆ ಈ ಜಾನೆ ತಪ್ಪಂತನಾಲ ಈ ಗೊತ್ತಾದ ತಪ್ಪಂತನ ಅವು ಬದಲು ಕೃಷ್ಣರ್ ಬತ್ತಿತ್ತು ಆಕು ಬದುಕು ಇಂದ ಆಕು ಕೃಷ್ಣರ್ ಭಕ್ತಿಯ ತಿತ್ತನ ಅವು ಬದುಕು ಇಂದ ಆಪುನು ಕನ್ಸಿಡರ್ ನಂಪರೆ ಕಾಪದ ಪಂಪೇರು. நீ சொல்றது புரியல. தப்பு பண்ணாலும் கிருஷ்ணர் மேல பக்தியா இருந்துட்டு தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணா கன்சிடர் பண்ணலாம் கிருஷ்ணர் இதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லோகத்தோட மீனிங் சொல்றாங்க. என்ன டவுட் உனக்கு? அது முதல்ல கேளு. இல்ல, அப்ப கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொன்னாரு இந்த மாதிரி வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பாஸ்ட்ல பண்ணியிருந்தா அது வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவேன், அதை வந்து டெட்ராய்ட் பண்ணிடுவேன் சொல்றாங்க. நீ கிருஷ்ண பக்தியில இருந்தாதான் ரெடி பண்ணுவாரு. கிருஷ்ணர் பக்தியில வந்து தப்பு பண்ணி கம்மி பண்ணிடல. டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது இல்ல இல்ல, நான் சொல்ற கேளு. டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது வந்து he will give the strength to face that situation. ஓகேவா, இப்ப நீ எக்ஸாம்க்கு போயிருக்க, ஒரு கொஸ்டின் படிக்கல, அந்த படிக்காத கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை வந்து நீ எழுதவே முடியாது அந்த ஆன்சர், கரெக்டா? பட் அதே டயத்துல அதை வந்து நீ கிளாஸ்ல கேட்டிருந்தேன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு இடத்துல கேட்டிருந்தேன்னா அதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு மேனேஜ் பண்ணுவ. ஓகேவா, அதை வச்சுட்டு அட்லீஸ்ட் ஓரளவு வந்து நீ வந்து பேசி ஏதோ ஒரு பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு நீ வந்து அதை எழுதுறதுக்கு உனக்கு நாலேஜ் கொடுத்துருவாரு. அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு கிருஷ்ணர் வந்து whatever karma we have to go through, அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது. பட் எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்குரிய அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகேவா, அதுதான் வந்து கிருஷ்ண பக்தியில இருந்தா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கிருஷ்ண பக்தியில இல்லைன்னா அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காதுன்னா we are thinking okay we are the doer and we will fail in doing that. பட் அதே டயத்துல வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கும் போது வந்து we can get the knowledge and strength from Krishna. அந்த ஆஸ்பெக்ட்ல தான். புரிஞ்சதா உனக்கு? ஓகே, தெரியாது திருப்பி தப்பு பண்றது கம்மி பண்ணிடுவேன். திரும்ப தப்பு பண்றது கம்மி பண்ணிடுவேன். பிளஸ் அத வந்து ஓகே இது பண்ணா தப்பு, ஒரு டைம் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப தப்பு பண்ண மாட்டோம், கரெக்டா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு டைம் நீ வந்து எக்ஸாமுக்கு படிக்காம கொஸ்டின் வந்திருக்கு, அதுல வந்து ஃபெயில் ஆயிடுற, இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு போயிடுற, ஏன்னா உன்னோட மார்க் ரொம்ப திருப்பி அதே மாதிரி போறாங்க, திருப்பி எக்ஸாம் படிக்காம போறாங்கன்னா அது அவங்க கர்மா, ஒண்ணும் பண்ண முடியாது. அது கர்மா பிளஸ் அது அவங்களோட அந்த திமிர்த்தனம்னா தட் இஸ் அரகன்ஸ். ஓகேவா, அந்த இக்னோரன்ஸ் அண்ட் அரகன்ஸ், அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் வந்து அப்பதான் கிருஷ்ணர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே, புனரப்பி பரணம் புனரப்பி ஜன்னம், அப்படிதான் நம்ம வந்து பர்த் ஆஃப்டர் பர்த், டெத் ஆஃப்டர் டெத் நம்ம வந்து இந்த காலச்சக்கரத்துல வந்து சுழண்டுட்டே இருக்கோம். ஓகேவா, இவ்வளவு கிருஷ்ணர் சொல்ற even if one commits abominable mistake like okay he is considered to be saintly. Okay, yeah correct, yeah அதான் அது கரெக்ட். தெரியாம பண்ற தப்ப வந்து he will still consider okay as a ஆமா கரெக்ட், he will consider as a saintly. கிருஷ்ணர் will consider as a saintly. ஓகேவா, யார்கிட்ட பேசுறீங்க நீ? இல்ல இங்க பிரீதா பேசிட்டு இருக்கா. சோ அதனால வந்து நம்ம
இவ்வளவு நம்மளுக்கு பகவத்கீதால இவ்வளவு சொல்லியிருக்காரு. ஓகேவா? 9th சாப்டர் டிவோஷன் சர்வீஸ்ல இவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு கிருஷ்ணர். ஓகேவா? அதெல்லாம் இது பண்ணியும் நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்றோம். திரும்ப திரும்ப வந்து நம்ம டிவோஷன் சர்வீஸ் பண்ணாம நம்ம வந்து இக்னோரண்டா இருக்கோம்னா we will get the karma பலன் and we will get like okay, the birth and death in this material world again and again. அப்போ வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கே போக முடியாது. அந்த நெக்ஸ்ட் பர்த் எடுக்கும் போது நீ வந்து ஹியூமன் ஃபார்ம்ல தான் எடுப்பேங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன சொல்றது, எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. we will take birth as like a dog or எத்தனை லேக் ஸ்பீசிஸ் இருக்கு? எல்லாம் மறந்துட்டீங்க. ஓகேவா? எத்தனை லேக் ஸ்பீசிஸ் இருக்கு? 84 லேக் ஸ்பீசிஸ். ஓகேவா? அந்த 84 லேக் ஸ்பீசிஸ்ல என்னவா வேணாலும் நம்ம வரலாம். ஓகேவா? ஸோ அதனாலதான் அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம வந்து டிவோஷன் சர்வீஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரியா? நான் திரும்பியும் சொல்றேன், எல்லா ரெக்கார்டிங்கையும் கேளுங்க. ஓகேவா? இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? நம்ம கர்மா முடிஞ்சிச்சுன்னு எப்படி தெரியும்? நம்ம தப்பு பண்ணதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி தெரியும்? எப்படி அது கண்டுபிடிக்கலாம்? எப்படி தெரியும்னா, எப்ப நான் சொல்ற கேளு, எப்ப வந்து அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது இருக்கு. ஓகேவா? அது அந்த ஸ்லோகா இப்பயே நான் சொல்றேன். இதெல்லாம் அது வந்து கிருஷ்ணர் வந்து 6 போட்டு சொல்லல, அண்டு போட்டு அமானித்துவம் ஒரு இந்த ஸ்லோகா இருக்கு பகவத்கீதால. ஓகேவா? இதெல்லாம் அர்ஜுனர் கேட்பாரு. என்ன நீ அர்ஜுனர் நான் கேட்ட கொஸ்டினே அர்ஜுனன் கேட்டிருக்காரா? அப்படி இல்ல, அர்ஜுனர் கேட்ட கொஸ்டின் நீ கேக்குற, அதை புரிஞ்சுக்க. ஓகேவா? இப்படி இன்னைக்கு சொல்லும் போதே வந்து இப்படி சொல்லும் போதே வந்து உனக்கு அந்த அரகன்ஸ் வந்து நம்மள அறியாமே அந்த ப்ரைடு வந்து வந்துடுது. ஓகேவா? ஹலோ, புரியுதா? நெக்ஸ்ட் ஜென்மன் எடுக்காம இருந்தாலே கர்மா பண்ணணும்னு அர்த்தம். எப்படி நெக்ஸ்ட் ஜென்மன் எடுக்காம இருந்தாலே கர்மா பண்ணணும்னு அர்த்தம். அது எப்படி தெரிஞ்சு இப்ப நீ எடுக்கிறியா இருக்கல? அதான் அவ கேக்குறா. அப்ப நம்ம எடுக்க மாட்டோமே. இருந்தா என்ன, அடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன? பாரு, இந்த ஸ்லோகா ரொம்ப சூப்பர் ஸ்லோகா. இந்த இதெல்லாம் இந்த 8 to 12 இந்த இது இருக்குல்ல, இதெல்லாம் இருந்தாதான் உனக்கு வந்து இங்க பாரு அமானித்துவம் மதம். ஓகேவா? சோ என்னன்னா இது எல்லாமே இருக்கணும். ஹியூமிலிட்டி, ஓகேவா? ப்ரைட்லெஸ்னஸ், நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், சிம்பிளிசிட்டி, அப்ரோச்சிங் a bona fide spiritual master, cleanliness, steadiness, self control, renunciation of the objects of sense gratification, absence of false ego. ஓகேவா? நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற இது இல்லாம the perception of the evil, birth, death, old age, disease, detachment, freedom from entanglement with children, wife, home and rest, even mindedness amid pleasant and unpleasant events. ஓகேவா? கான்ஸ்டன்ட் அண்ட் அன்அலாய்டு டிவோஷன் டு மீ. கான்ஸ்டன்ட் அண்ட் அன்அலாய்டுனா, இப்ப நம்ம பகவானை வந்து நீ வந்து ஐயோ கிருஷ்ணா எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காம அன்அலாய்டு கிருஷ்ணருக்காக நான் பண்றேன், கிருஷ்ணருக்காக வந்து நான் வந்து இது ப்ரிப்பேர் பண்றேன், கிருஷ்ணருக்காக வந்து நான் இங்க போய் இது வாங்குறேன் அப்படிங்கிறது. ஆஸ்பைரிங் டு லிவ் இன் அ சாலிட்டரி பிளேஸ். ஓகேவா? டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த ஜெனரல் மாஸ் ஆஃப் த பீப்புள், accepting the importance of self realization and philosophical search for the absolute truth. அதாவது நம்ம வந்து 24 மணி நேரமும் நீ பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்கணும், பகவானை பத்தி பாடிட்டே இருக்கணும், பகவானை பத்தி அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டே இருக்கணும். all these I declare to be knowledge, and besides this whatever there may be is ignorance. ஓகேவா? all these, it is not a எல்லாத்துலயுமே அண்டு போட்டு பாரு கிருஷ்ணர். ஓகேவா? இதுல வந்து எதுவுமே வந்து ஓகே ஹியூமிலிட்டி இல்லைன்னா ப்ரைட்லெஸ்னஸ் அப்படி இல்லை. ஹியூமிலிட்டி பிளஸ் ப்ரைட்லெஸ்னஸ், நான் வயலன்ஸ் அப்படி, அண்ட் philosophical search for the absolute truth. இது எல்லாம் இருக்கும் போது தான் வந்து this is what knowledge. While you know this knowledge, you do this knowledge like in the practical life, then only you can consider okay, you can be liberated, or you can consider okay, you don't have the karma. அப்படி இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க நான் லிபரேட்டட் பர்சன் அப்படின்னு. புரிஞ்சதா?
First of all, like a liberated person, they are very calm and like, okay, they will do everything for Krishna and they will preach to everyone. Like, okay, அதுதான் அந்த இந்த இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அதான் அவங்க தான் they are called as like a Mahatma. Okay, not our general Mahatma. Okay, the real Mahatma, Maha Atma. அதான் மகாத்மாங்கிறது. ஆத்மாங்கிறது யாரு? சோல். மகா ஆத்மானா the great soul. அது எங்க படிச்சிருக்கோம்? அந்த இது சததம் கீர்த்தயந்தோமம் யதந்தச திருதாவதக நமஸ்யந்தச மாம்பக்தியா நித்யயுக்தா உபாசதே. ஓகே, அந்த மகாத்மா they will do all these things all the time அப்படிங்கிறது. ஓகே, புரிஞ்சதா? புரிஞ்சது. ஓகே, ஸோ 28 நம்ம பார்த்தது என்ன? What will be the result of acting, offering everything to Krishna? Okay, இது பார்த்தோம் நம்ம. Freedom, but they will get liberation and like they will get the realization of Krishna. Okay, so எல்லாத்துமே இது பண்ணும்போது they don't get birth in this material world again. Okay, சரியா? ஸோ அப்படி ப்ராப்பர் சன்னியாசி he will always depend on Krishna. He will always like himself in the servitude attitude. ஓகேவா? எல்லாமே servant அப்படிங்கிற இதுல இருப்பாங்க. They will do nishkama, no other interest but to dedicate their life to Krishna, and they will be like always in the servant mode, and they will always do like a ritual, Vedic ritual. ஓகேவா? அதே நேரத்துல பல்கு வைராகியா, யுக்த வைராகியங்கிறது they will always perform action and the fruits too like Krishna. 29 Krishna is not partial, he is equal to everyone, he envies no anyone. அதான் பரமாத்மா aspect. ஓகேவா? இது எல்லாமே Krishna is equal and he is not என்ன சொல்றது partial to anyone அப்படிங்கிறது தான். This is not discrimination but natural. இதான் கிருஷ்ணர் நேச்சுரலா இது பண்றது. சரியா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்த இதுல டீட்டெயில் பார்த்தாச்சு. even if a devotee is imperfect, Krishna considers him as saintly அப்படிங்கிறது. அது நிறைய லீலா பார்த்துருப்போம். பிரம்ம விமோகன் லீலா, வேற பிரம்மா என்ன சொல்றது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கடத்திட்டு போய் வச்சிருப்பாருல. ஓகேவா? அப்படி பிரம்மா மன்னிப்பு கேட்கும் போது he is forgiving. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க பார்க்குறோம். this is properly situated in its determination. Okay, bhakti yoga can elevate anyone no matter how fallen a person may be. இந்த பக்தி யோகா அப்புறம் அதனால தான் ஒரு நல்ல வேர்டு சொல்லுவாங்க. ஓகேவா? every sinner has a every saint has a past and every sinner has a future அப்படின்னு. யாரெல்லாம் செயிண்டா இருக்காங்களோ, சாமியாரா இருக்காங்களோ, அவங்களுக்கு பழைய காலத்துல ஒரு பெரிய தவறுகள் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் இப்ப பாவியா இருக்காங்களோ அவங்க ஃபியூச்சர்ல ஒரு செயின்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அதான் எவ்ரி செயின்ட் ஹாஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹாஸ் அ ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகே, அதே டயத்துல this is only for accidental fall down, not like okay இது என்ன சொல்றது நம்ம அதை நினைச்சிட்டு வேணும்னே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஸ்லோகாவோட முடிச்சுக்கிறோம். ஓகேவா? 30யோட எனி கொஸ்டின்ஸ்? நீங்க இப்ப ஸ்லோகம் ஓ சாப்டர் திஞ்சு பார்க்கணும். அது 13 சாப்டர். பார்த்தது 13 சாப்டர் தான். 13 சாப்டர் 1 2 3 இல்ல 8 to 12 யா. சரி, I will stop the recording. Any other